ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து நான் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சார்ட் பேப்பரில் உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு ஒவ்வொரு அளவும் அளந்து எடுக்கணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து உள்குழிவு குடிக்கிறது, அந்த ஷேப் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது டவுட் இல்லாமல் உங்களோட ப்ளவுஸோட ஆம்ஹோல் ஷேப்பை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஸ்லீவ் எப்படி கட் பண்ண போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதோட ஆம்ஹோல் அளவு வச்சு, அதாவது நம்மளோட ஸ்லீவ் ஷேப்பு வந்து இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளவுஸு ஆம்ஹோல் வளைவு நிறைய பேருக்கு வர பிரச்சனையே அந்த ஷேப் எப்படி கொடுக்குறது. அந்த ஷேப் கரெக்டாக இல்லைன்னா அதோட ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து நிறையா சுருக்கம் வரும். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்லீவில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இப்போ நாங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சார்ட்டில் தான் நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். அதே மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சார்ட் வந்து சிங்கிள் ஃபோல்டாக நான் எடுத்திருக்கேன். நம்ம எப்படி நமக்கு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம விட வேண்டியது நம்மளோட கீழே மடித்து தைக்கிறதுக்காக அளவு தான். நம்ம எப்போவுமே ப்ளவுஸு அளவு எடுக்கும்போது கீழே மடித்து தைக்கிறதுக்கான அளவை விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ப்ளவுஸோட பேட்டர்ன் நீங்கள் வரையலாம். இப்போ நான் மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு விடுறேன். நீங்கள் உங்களோட அளவு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச்னா 1 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ விடுவீங்களோ அந்த அளவை ஃபஸ்ட்டு நீங்கள் தையலுக்காக விட்டுடலாம். மடித்து தைக்கிறதுக்கு அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடுங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு அப்புறமா உங்களோட அளவு ப்ளவுஸோட ஸ்லீவை இதில் வைக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்க பாருங்க, இந்த இடத்துல உங்களோட கையோட கீழ்ப்பகுதி, அதாவது கையோட சுற்றளவு வர மாதிரி நீங்கள் உங்களோட ப்ளவுஸை தூக்கி வைக்கணும். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது இந்த கைப்பகுதியில் வந்து எந்த சுருக்கமும் வரக்கூடாது. பாருங்கள், நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் இந்த ஸ்லீவை வைங்க. பார்த்தீங்கன்னா கீழேயும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சைட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லை. இந்த மாதிரி கரெக்டாக உங்களோட ஸ்லீவை வந்து எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து தையலுக்காக விட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மேலே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 லைன் வருது. அதாவது கரெக்டான அளவு ஒன்று, தையலுக்காக விட்ட அளவு ஒன்று. இப்போ இந்த தையலுக்காக விட்ட லைனில் பழையபடி நம்மளோட ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்த வைங்க. வச்சுட்டு இந்த ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த ஷேப்பில் நம்ம ஒரு விரலை வச்சு நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கலாம். அதாவது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு விரலை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு இந்த துணியை மேலே தூக்கிட்டு நம்ம விரல் எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள். நம்ம தையல் எந்த இடத்துல தச்சு அந்த ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் விரலை வச்சு லைட்டாக அழுத்துனீங்கன்னா கீழே எந்த இடத்துல நம்ம அழுத்திருக்கோங்கிறது தெரியும். அந்த இடத்த மார்க் பண்ணணும். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு இன்ச்சாக, அதாவது நம்மளோட அந்த தையல் பகுதியில் கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சு கேப்பு விட்டு விட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட விரலை வச்சு அழுத்துனீங்கன்னா கீழே எந்த இடத்துல நம்ம அழுத்திருக்கோங்கிறது தெரியும். அந்த இடத்துலையே கரெக்டாக ஒரு லைன் போடுங்க சின்னதாக. இந்த மாதிரியே உங்களோட ஸ்லீவும் ப்ளவுஸும் ஜாயின் பண்ணியிருக்க லைனை வந்து நீங்கள் இதே மாதிரியே மார்க் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. வந்து உங்களுக்கு ஷேப் வரல அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி கையில் சுருக்கம் வருது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் கண்டிப்பாக வராது. பாருங்கள், இப்போ ஷோல்டர்லேருந்து உங்களோட ஆம்ஹோல் லைன் வரைக்குமே அந்த தையலுக்கான பகுதியில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு கையோட சுற்றளவு மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரியே ஆம்ஹோலும் நம்மளோட ப்ளவுஸை வந்து ஸ்லீவும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு லைன். இதை நீங்கள் அப்படியே லைன் போட்டுடலாம். இந்த ஸ்லீவை கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடலாம். இதுதான் நம்மளோட ஸ்லீவோட கரெக்டான பகுதி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பக்க வளைவு கொடுக்கணும். அதுக்காக உங்களோட ப்ளவுஸோட முன்பக்கம் டாட் இருக்குது பாருங்கள், ஆம்ஹோல் டாட், அந்த இடத்துல மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த சின்னதாக ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அந்த டாட் எந்த இடத்துல பிடிச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல
ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். சின்னதாக கொடுத்தாலே போதும். இப்போ மேலே இருக்க இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க அந்த சின்ன சின்ன லைன் வந்து கரெக்டாக தெரியும். இப்போ இந்த சின்ன சின்ன லைன் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன லைனை கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளோட ஸ்லீவோட ஷேப் கிடச்சிருச்சு. அந்த வளைவு ஷேப்பு ஈஸியாக வந்து நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைடு தையலுக்கான அளவை விட்டுடலாம். நான் இப்போ வந்து 1.5 இன்ச்சு விடுறேன். நீங்கள் ப்ளவுஸில் எந்த அளவுக்கு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு விட்டுருக்கீங்களோ அதே அளவுக்கு இந்த ஸ்லீவ்லேயும் ஜாயின் பண்ணுறது அளவு விட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 லைனுமே ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட ப்ளவுஸு ஸ்லீவோட பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இப்போ முன்பக்க வளைவு கொடுக்கணும். முன்பக்க வளைவு கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நான் டாட்டு குறிச்சிருக்கேன். அந்த டாட் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்த கரெக்டாக பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இடத்துல நம்ம உள்குழிவு கொடுக்க போகிறோம். இந்த டாட்டு குறிச்சிருக்கிற இடத்துல உள்குழிவு கொடுக்கும்போது நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு அந்த லைனில் வந்து உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு ஷேப்பை லைட்டாக நீங்கள் அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ண இடத்தோட ஜாயின் பண்ணி கரெக்டான அளவு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணணும். தையலுக்கு விட்ட அளவை விட்டுட்டு கரெக்டான ஸ்லீவோட கரெக்டான அளவில் அந்த லைனை ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு வந்து முன்பக்க வளைவு கிடச்சிரும். ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த வளைவு ஷேப்பு நம்ம கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நான் கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். இப்போ நம்ம சைடையும் கட் பண்ணிடலாம். இப்போ ஏற்கனவே வந்து உள்குழிவு வரைஞ்சிருக்கேன், அதாவது முன்பக்க உள்குழிவு வரைஞ்சிருக்கேன். அதையும் நீங்கள் மேலே இருக்க ஒரு சாட்டை மட்டும் நம்ம தூக்கிட்டு உள்பக்கம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். அந்த இடம் எல்லாம் கரெக்டாக போக உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவோட லென்த்து கரெக்டாக வந்துடும். இப்போ உள்பக்க வளைவு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் நம்மளோட ஸ்லீவோட பேட்டர்ன். இதை வந்து நான் ப்ளவுஸோடு வச்சு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு இது மேலே இந்த பேட்டர்னை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அந்த வளைவு ஷேப்பு அந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணியிருக்க அந்த லைன் இருக்குது பாருங்கள், அது ஆம்ஹோல் வரைக்குமே நம்ம தையலுக்காக அந்த லைன் வரைஞ்ச மார்க்கிங் அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே உள்ளேயோ இல்லை வெளியிலையோ இல்லாமல் கரெக்டாக அந்த தையல் லைனோடய இது ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இதுதான் தையல் லைனு. இதோட கரெக்டாக அந்த பேப்பர் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களோட ஸ்லீவ்லேயோ இல்லை ஆம்ஹோல் பகுதியிலையோ வந்து ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணுற பிரச்சனையே இருக்காது. அதேமாதிரி ஸ்லீவ்லேயும் எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டையும் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதே மாதிரியே இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.